வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட 3 பூண்டை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த பூண்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி 1, 2 அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நறுக்கி போடுறத விட மிக்சியில் 1, 2 அரைச்சி போட்டோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்குனதை அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுமே குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், இதெல்லாம் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு அது கருகிராமல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். காரம்லாம் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி சேர்த்து அதை வதக்கியிருக்கேன். கருகிராமல் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கெட்டியான புளி கரைசலாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டு இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அது நீர்க்க வரும். அதனால இப்போவே நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு இன்னுமே நல்லா கெட்டியாயிருக்கு இந்த பதத்துக்கு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 கிலோ மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் எப்போவுமே மீன் சேர்க்கணும். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. கரண்டியை வச்சு லேசாக மட்டும் அந்த மீன்லாம் அந்த குழம்புல முங்குற மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்டியே போடக்கூடாது. ஏன்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கரண்டி போட்டு கிண்டினோம்னா அதெல்லாம் உடஞ்சி மீனில் உள்ள முள்ளெல்லாம் குழம்புல வந்து கலந்துரும். அதனால மெதுவாக மட்டும் இப்படி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை தான் நம்ம இப்படி சுற்றி விடணும். நம்மளுக்கு குழம்பு வந்து கிண்டி விடணும் அப்படின்னு நினச்ச போதெல்லாம் அந்த பாத்திரத்தை சுற்றி விடுங்க. இது ஒரு 7 நிமிஷத்தில் எனக்கு இந்த மீன் வெந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுற மீனை பொறுத்து அந்த டைம் மாறும். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 1/2 கப்பு கெட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ரொம்ப நேரம் குழம்பு வந்து அடுப்பில் இருக்கக்கூடாது. லேசாக இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடனே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது. மீனோட அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்குது அந்த மீனும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல கமகமன் வாசனையோட ரொம்ப சுவையான தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.